சில படங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க. என்ன படம் என்ன கேமரால ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வழக்கு எண் 18/9. அந்த படம் 5D Mark III and 7D Mark II கேமராஸ் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன பாயிண்ட் ஆஃப் டைம்ல 5D Mark III கேமரா ரொம்ப ஃபேமஸான கேமராவா இருந்திருக்கு. அண்ட் அந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படங்கிறதுனால 5D Mark III கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க. கூழாங்கல் சோனி A7SD கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த கேமரா அதோட பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் காம்பாக்ட் டிசைனுக்காகவும் இப்ப இருக்க சினிமாட்டோகிராஃபர்ஸ் மத்தியில ரொம்ப ஃபேமஸாகவும் ஃபேவரட்டான கேமராவும் இருக்கு. அந்த கேமரால நல்ல கலர் ரீப்ரொடக்ஷனும் இருக்கு, நல்ல டைனமிக் ரேஞ்சும் இருக்கு. அதுமேனு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அதித்தி பாலன் தான். ஆனா எங்களை மாதிரி சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு ஞாபகம் வருது அது Panasonic Lumix GH3 யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க. போத்தனூர் தபால் நிலையமும் பிளாக் மேஜிக் பாக்கெட் 4K கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க. பிளாக் மேஜிக் கேமராவை நம்ம ஒரு DSLR ரேஞ்சில் சேர்க்க முடியாது, ஆனா அது ஒரு மிட் ரேஞ்ச் சினிமாட்டிக் கேமரான்னு சொல்லலாம். ஏன்னா DSLR அண்ட் சினிமாட்டிக் லென்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 8 தோட்டாக்கள், மூடர் கூடம், ஜிகர்தண்டா, சூதுக்கவும், காதலும் கடந்து போகும் போன்ற படங்கள்ல சில சீக்வன்சஸ் DSLR கேமராஸ் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த படங்கள்ல டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் மொபிலிட்டிக்காகவும் சில இடங்கள்ல DSLR கேமராஸ் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா சினி வினர்ஸை ஃபாலோ பண்ணுங்க.